விஜய் பேசும்பொழுது அதிமுக ஒரு ஊழல் கட்சி, பாஜகவிற்கு அடிமையா இருக்கிறாங்க அப்படின்றத முதல் முறையா அதிமுகவை நேற்று கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கூட்டணியில் இருக்க ஒரு கட்சி. இல்லை தம்பி விஜய்க்கு கொஞ்சம் அனுபவம் இன்னும் போதாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் என்னன்னா தனித்து விடப்பட்டதால் ஏதோ அப்படி பேசுகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றா அவரோட பேச்சு எப்போவுமே நான் கேட்குறேன், உச்சபட்சத்தில் இருந்து வந்திருக்கிறார் என்று சொல்ல. அரசியலில் நிறைய பேர் உச்சபட்சத்துலேருந்து வந்திருக்கோம். உதாரணத்திற்கு நான் மருத்துவராக இருந்து உச்சபட்ச ப்ராக்டிஸை விட்டுட்டு தான் வந்தேன். டாக்டருக்கு ஆக்டர் குறைஞ்சது கிடையாது, ஆக்டருக்கு டாக்டர் குறைஞ்சது கிடையாது. அதே மாதிரி தம்பி ஐபிஎஸ் அவர்களும் உச்சபட்ச பணியில் இருக்கும்போது தான் வந்தாங்க. எங்கள் டாக்டர் கிருபாநிதி உச்சபட்ச ப்ராக்டிஸ்லேருந்து தான் வந்தாங்க. அதனால் அரசியலுக்கு இது புதுது கிடையாது. அதுவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய கிடையாது. ஏதோ தியாகம் செய்கிறேன்னு பேசிக்கொண்டு, ஆனால் இன்று 30 வருஷமாக நடித்து முடிச்சுட்டு தானப்பா தம்பி வரீங்க. அதனால் தம்பிக்கு கொஞ்சம் அனுபவம் பத்தாது. ஒரு சின்ன தம்பி பேசுகிறாருன்னு தான் நான் எடுத்துக்கொள்ள முடியும். அவர் பேசுவதனால தேசிய ஜனநாயக கூட்டணி குறைந்து விட போவதில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். இன்று உண்மையிலேயே போட்டி என்பது திமுக கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தான். அதனால் இன்று அவர் என்ன சொல்கிறார், கூடுதல் சக்தி வந்தால் அதோடு, இல்லை என்றால் தனி சக்தியாக அப்படின்றாரு. இப்போ கூடுதல் சக்தியாக அவரோட வருவதற்கு கூட பல பேர் தயாராக இல்லை. ஏனென்றால் அனுபவம் இல்லை அரசியலில் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியலுக்கு அதே ஒரு கேள்வி என்னன்னா, விஜய் தனித்து நின்றாலும் நான் தமிழகத்தில் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் தனித்து போட்டியிட்டா அவர்களுடைய நிலை என்னவா இருக்கும்? உங்களுடைய ஒரு அட்வைஸ்னா என்னவா? இல்லை, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தம்பி யார்கிட்டயானு சேர்ந்து இருந்தால் அது வேல்யூ ஆகும். தனியாக இருந்தால் ஆரம்ப கால நிலை தமிழ்நாட்டில் உள்ள நடிகர்கள் முதலில் அரசியலுக்கு வந்ததையும், அகில இந்தியாவில் அரசியல்கள் முதல் நிலையில் வந்ததிலையும் உடனே, அதாவது என்டிஆர் எம்ஜிஆருக்கு கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அரசியலோடு சேர்ந்து தனது வாழ்க்கையை மேம்படுத்தினார்கள். உடனே திரைப்படத்திலிருந்து உள்ளே முதலமைச்சராக வருவது மிக மிக சிரமமான காரியம். அதனால் அவர்கள் தொண்டர்களின் உழைப்பையும், அவர்கள் ரசிகர்களின் உழைப்பையும், அவர்களின் தொண்டர்களின் நம்பிக்கையும் தம்பி விஜய் ஏமாற்றிவிடக்கூடாது. எந்த கூட்டணி வெற்றி பெறுகிறதோ அந்த கூட்டணிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, இன்னொன்னே சொல்கிறேன், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தம்பி விஜய் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அரசியல் செய்யலாம். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தால் கரூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் அதையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், மீ டூ லவ் யூ, தேங்க் யூ. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.